இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய கோபாக்கினை. அதை பற்றி நான் ஏற்கனவே தேவ கோபம் மூழும் காலம் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி கொடுத்திருக்கிறேன். அது தேசத்தில் நடைபெறுகிற பயங்கரங்களின் நிமித்தம் கர்த்தருடைய கோபம் வருகிறதை பற்றின ஒரு செய்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய கோபம் மூழும் காரியங்கள். எப்பெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே தேவனுடைய கோபம் வருகிறது என்பதை பற்றியும், கர்த்தர் நம்ம மேலே கோபப்படாமல் இருக்க நம்ம என்ன செய்யணும் என்பதை பற்றியும் தான் இன்னைக்கு ஒரு விசேஷித்த செய்தி. பல பேர் நினச்சிக்கிறாங்க, நம்ம கர்த்தருக்குள்ளே வந்து விட்டோம், கர்த்தருடைய நாமத்திலே ரட்சிக்கப்பட்டுட்டோம், தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டுட்டோம், இனி நம்ம என்ன தவறு செய்தாலும் கர்த்தர் கவனிக்க மாட்டார், நம்மை அப்படியே விட்டு விடுவார் என்று நம்ம நினைக்கிறோம். இது ஒரு பொய்யான மாயமான ஒரு எண்ணம். சிலருடைய பிரசங்கத்தை கூட நான் கேட்டிருக்கிறேன். ரொம்ப நீங்கள் கட்டுப்பாடாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும்னா அவசியம் இல்லை. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, இயேசுவை அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா, அது போதும். இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் அறிஞ்சிருந்தாலே உங்களுக்கு ரட்சிப்பு வந்துடுது அப்படிலாம் சொல்லி பேசுகிற நவீன உபதேசங்கள் வந்திருக்குது, நானே கேட்டிருக்கிறேன். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அநீதியான காரியங்களையும் பரிசுத்தமற்ற காரியங்களையும் ஜனங்கள் செய்தால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் செய்தாலும் கர்த்தர் அதை தண்டிப்பார், கண்டிப்பார், தம்முடைய கோபாக்கினையை ஊற்றி விடுவார் என்பதை கவனமாக வச்சுக்கிறணும். நிறைய பேர் சொல்கிறாங்க, இயேசுவின் பேர் தெரிஞ்சிருச்சு, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், கர்த்தருடைய ஆவியை பெற்றுவிட்டோம், இனி மற்றவர்களுக்கு இருக்கிற மாதிரியான நியாய தீர்ப்பு தண்டனை நமக்கு இல்லை, நம்ம என்ன பாவத்தை செய்தாலும் கர்த்தர் நம்மை மன்னித்து விடுவார் என்ற ஒரு காரியம் சொல்கிறாங்க. அது தவறு. ஏன்னா கர்த்தருடைய வேதம் நமக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் நம்ம தான் ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதற்காக கர்த்தர் அவர்கள் மேலே கோபப்பட மாட்டார். என்ன பாவத்தை செய்தாலும் அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவார், மன்னித்து விடுவார், அவர் கவனிக்க மாட்டார், கண்டுகொள்ள மாட்டார்னு நினைக்கக்கூடாது. மற்றவர்களை விட தேவனை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் தான் அதிக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் அதை சொல்கிறேன்னு சொன்னால், 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அதில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. 2, முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்குமோ. அப்போ அவர் சொல்கிறாரு, கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம மேலேயே முதலாவது தேவனுடைய நியாய தீர்ப்பு நுழையுமா? அப்படின்னா கடவுளை அறியாமல் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆக்கினை தண்டனை காத்திருக்குன்னு சொல்கிறார். இது நல்லா இன்னும் கவனித்து பார்த்தா, அந்த பொது ஜனங்கள் மேலே, கர்த்தரை அறியாதவர்கள், சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் மேலே நியாய தீர்ப்பின் தண்டனை வருவதற்கு முந்தி முதலாவது தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு துவங்குகிறது. தேவனுடைய வீடுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அதில் ஊழியர்கள் இருப்பாங்க, நடத்தி கொண்டு போகிறவர்கள் இருப்பாங்க, தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க, மேய்ப்பர்கள் இருப்பாங்க, சுவிசேஷர்கள் இருப்பாங்க, அவர்களை பின்பற்றுகிற தேவ ஜனங்கள் இருப்பாங்க. இதெல்லாம் சேர்ந்த ஒரு குழுமத்துக்கு பேர் தான் கர்த்தருடைய வீடு. நீங்கள் ஒருவேளை வெவ்வேறு பிராண்டில், வெவ்வேறு பேரில் சபை நடத்தலாம், ஊழியம் நடத்தலாம். ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் முழுவதையுமே தம்முடைய வீட்டார் என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு நியாய தீர்ப்பு வரும் பொழுது, ஒரு கோபாக்கினை வரும் பொழுது, முந்தி தேவனுடைய பிள்ளைகள் மேலே தான் அது வருகிறது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்தும் கீழ்ப்படியாதவர்கள், கர்த்தருடைய கிருபையை வேறு விதமாய் விளங்கி கொண்டு துணிகரமான பாவத்தை செய்கிறவர்கள், முதல் தண்டனை ஆரம்பிக்கிற இடமே அங்கே தான் ஆரம்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வந்து வாசித்து பாருங்கள், எருசலேம் மேலே கர்த்தருடைய கோபாக்கினை மூண்டது. எருசலேம் என்பது தேவனுடைய நகரம் என்றும், அங்கு இருந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்கள் அல்லது இஸ்ரவேலர்கள் என்றும் அழைக்கப்பட்டாங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், இவர்கள் என் ஜனங்கள், என் துதியை சொல்லி வருவார்கள் என்று. இந்த எருசலேம் பட்டணம்
தேவனை அறிந்தவர்கள் இருந்த ஒரு பட்டணம். தேவனுடைய தேவாலயம் அங்குதான் இருந்தது. இந்த எருசலேமில் இருந்தவர்கள் கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்த போது அவர்கள் கர்த்தருடைய ஜனமாய் இருந்தாலுமே கர்த்தர் தம்முடைய சங்கார தூதர்களை முந்தி அவர்கள் மேல் அனுப்பின செய்தியை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 5, 6, 7 ஆகிய வசனங்களில் வாசிக்க முடியும். கர்த்தர் சொல்றார், எருசலேமில் நடக்கிற பாதகங்களை பார்த்தாயா? எருசலேமில் நடக்கிற அக்கிரமத்தை பார்த்தியா? ஆலயத்தை வச்சுக்கிட்டு ஊழியத்தை வச்சுக்கிட்டு அந்த ஊழியத்தை காண்பித்து ஜனங்களை வஞ்சிக்கிறதை பார்த்தியா? அந்த பட்டணத்தினுடைய ஜனங்கள் கர்த்தரை மறந்து தங்களுடைய மனம் போனபடி வாழ்கிறதை பார்த்தியா? அங்கே இருக்கிற ஆசாரியர்களும் அங்கே இருக்கிற லேவியர்களும் கர்த்தருக்கு துரோகம் செய்ததை பார்த்தியா? இதனால் நான் இந்த பட்டணத்தின் மேல் சங்கார தூதர்களை அனுப்ப போகிறேன் என்று சொல்லுகிற செய்தி தான் எசேக்கியேல் 9வது அதிகாரத்தில் இருக்குது. அதில் 5 வசனங்களை வாசித்து பார்க்குறோம். பின்பு அவர் என் காதுகள் கேட்க, எசேக்கியேலுடைய காதுகள் கேட்க, மற்றவர்களை நோக்கி, மற்றவர்கள்லாம் அந்த இடத்துல சங்காரக்காரர்கள், அழிக்கக்கூடிய தேவ தூதர்கள் நிற்கிறாங்க. நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் போய் வெட்டுங்கள். நகரத்துக்குள்ளே போய் உங்கள் கையில் இருக்கிற பட்டயத்தை வச்சு வெட்டுங்க. எந்த நகரத்தில்? தேவனுடைய நகரத்திலே, தேவனுடைய நகரம் என்று பெயர் பெற்ற எருசலேமிலே, தேவனுடைய ஜனங்களுக்கு நடுவிலே, இவர்கள் என் ஜனங்கள் என்று கர்த்தரால் சொல்லப்பட்ட ஜனங்கள் நடுவில் நீங்கள் போய் வெட்டுங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இரக்கம் செய்யாமலும் இறங்காமலும் முதியோரையும், ஐயோ வயசான பெரியவர் நடக்கக்கூட முடியலையே இவரையா கொல்றது நினைக்காதீங்க, முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். யார் யாரெல்லாம் உண்மையாக என்னை பின்பற்றினாங்களோ அவங்க மேலெல்லாம் ஒரு அடையாளம் போட்டிருக்கிறேன், அவங்கள மாத்திர விட்டுருங்க. இந்த சங்காரத்தை எங்கே ஆரம்பிக்கணும்னு கர்த்தர் சொல்கிறாருன்னா, என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள். எங்கே துவக்கணுமா? என் பரிசுத்த ஸ்தலத்தில், என் ஆலயத்தில் துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பர்களிடத்தில், அங்கே இருக்கக்கூடிய சபையினுடைய அல்லது தேவாலயத்தினுடைய மூப்பர்கள் இருப்பாங்க பாருங்க, அவங்க கிட்ட சங்காரத்தை துவக்கம் பண்ணினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பிரகாரங்களை கொலையுண்டவர்களாலே நிரப்பி உள்ளே இருக்கிற இடத்துலலாம் போய் வெட்டிரு. அந்த பிரகாரம் முழுவதும் செத்து போன பிரேதங்களால் விழட்டும், நிரப்பி புறப்பட்டு போங்கள் என்றார். அப்போ பாருங்க, எருசலேம் என்பது தேவனுடைய நகரம், அங்கிருக்கிற பரிசுத்த ஸ்தலம் என்பது தேவனுடைய ஆலயம், அங்கே இருக்கிறவர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் தவறு செய்த போது முந்தி சங்காரம் அல்லது தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் நடுவிலே புறப்பட்டது. ஒருவேளை நீங்கள் சொல்லுவீங்க, நாங்கள்லாம் பைபிள் ரொம்ப படிச்சிருக்கிறோம், இது பழைய ஏற்பாட்டு காலம், கிருபை இல்லாத ஒரு காலம், கர்த்தர் தம்முடைய தண்டனையை நிறைவேற்றுகிற காலம். ஆனால் இப்போ நம்ம வாழ்வது கிருபையின் காலம். இப்பெல்லாம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை இரத்தத்தினால மீட்டு கொண்டதுனால இந்த மாதிரிலாம் தண்டிக்க மாட்டார். இது பழைய ஏற்பாட்டு சத்தியம் என்று நீங்கள் நினைக்கலாம். நம்ம முதல்ல வாசித்தோமே, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாக இருக்கிறது என்பது பழைய ஏற்பாட்டு சத்தியம் அல்ல, பேதுரு எழுதின புதிய ஏற்பாட்டு சத்தியம். அப்போ பழைய ஏற்பாட்டிலையும் கர்த்தருடைய பிள்ளைகள் தப்பு செய்தால் தண்டனை தான். கிருபையின் காலத்தில், ரட்சிக்கப்பட்ட காலத்திலையும் கர்த்தருடைய பிள்ளைகள் தப்பு செய்தால் தண்டனை தான். இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். எந்த லீனியன்ஸும் நமக்கு கிடையாது. கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்பின் தண்டனை, ஒருவன் கோபாக்கினைக்கு பாத்திரவானாக இருந்துட்டா கர்த்தர் தம்முடைய பட்டயத்தை எடுக்கிறதுல அவர் ஓய்ந்து போகிறதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். பொது ஜனங்களிடத்தில், கர்த்தரை அறியாதவர்களிடத்தில் கர்த்தருடைய கோபாக்கினை பற்றி எரியும் காலம் சீக்கிரம் வருகிறது. இப்போவே நீங்கள் பார்க்குறீங்க, நிறைய இடங்களில் கர்த்தருடைய கோபாக்கினை கட்டவிழ்த்து விடப்படுகிறத பார்க்குறோம். ஆனால் இனி ஒரு காலம் இருக்கிறது, அது தேவனுடைய கோபாக்கினை பிரத்யட்சமாய் தேசங்களில் இறங்கி வருகிற ஒரு காலம். அது ஜனங்கள் தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டு
பாவத்திலும் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் மனம் போனபடி வாழ்ந்து நோவாவின் காலத்தைப் போலவும் லோத்தின் காலத்தைப் போலவும் பாவத்தை பச்சை தண்ணீராய் பருகி கொண்டு வாழ்கிறதுனால பூமி மேல் எங்கும் கர்த்தருடைய கோபாக்கினை ஊற்றப்படும் நாள் ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறதாக வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் நமக்கு சொல்லுது. அப்போ கர்த்தர் 6வது முத்திரையை உடைக்கும் போது பூமி எங்கிலும் தேவனுடைய கோபாக்கினை அது தீவிரித்து வருகிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 15, 16, 17 வாசி பாருங்க. பூமியின் ராஜாக்களும், பூமியில் பொதுவாக இருக்கிற ராஜாக்கள், இப்போ ராஜாக்கள் இல்லை, ஆனால் ஆளுநர்கள், அதிபர்கள், இவங்க ராஜாவை விட பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க. இப்போ பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும், அவங்களுக்கெல்லாம் அடிமை மாதிரி அவன் கையை காண்பிச்ச இடத்துல எல்லாம் பாஞ்சு அவர்களுடைய கட்டளைகளை நிறைவேற்றின அடிமைகள் இருக்கிறாங்க பாருங்க. அவர்கள் யாவரும், சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் பெரிய பெரிய மலைகளையும் கல் மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்துக்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். ஆட்டுக்குட்டியானுடைய கோபம் என்பது சிங்கத்தின் கோபத்தை விட பெருசு. ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். அது பொது ஜனங்கள் மேலே வருகிறது. இது வருவதற்கு முந்தி என வேதம் சொல்லுது, நியாய தீர்ப்பு வரும்போது அந்த பெரிய பயங்கரம், அந்த கோபாக்கினை தண்டனை வரும்பொழுது அதுக்கு முதல்ல கொஞ்சம் முந்தின காலத்தில் கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்பின் தண்டனையை தம்முடைய வீட்டிலே துவங்கி விடுவார். அப்போ முதல்ல வர்றது கர்த்தருடைய வீட்டில் தான் அந்த தண்டனை வருது. அதுக்கு பிறகு தான் பகிரங்கமாய் உலகம் முழுவதிலும் அந்த கோபாக்கினையின் கலசம் ஊற்றப்படுகிறது, கோபாக்கினையின் முத்திரை திறக்கப்படுகிறது, கோபாக்கினையின் சங்காரம் தேசத்துக்குள்ளே கட்டவிழ்த்து விடப்படுகிறது. அப்போ இனி அது வருவதற்கு முன்னால் இருக்கிற காலம்தான் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். இந்த காலத்தில் கூடிய சீக்கிரத்திலேயே கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்பின் தண்டனைகளை தம்முடைய வீட்டிலே துவக்கும் காலம் வந்துவிடும் என்று நம்ம பயப்படணும். பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றணும், தேவனுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றணும். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசுங்கிற பேரை சொல்லித்தானே நம்ம காசு கொள்ளையடிக்கிறோம், பண ஆசைக்கு இடம் கொடுக்கிறோம், பாவம் செய்கிறோம். அதெல்லாம் கர்த்தர் மன்னித்து விடுவார், கிருபையினாலே மூடி விடுவார். நீங்கள் இயேசுவின் பேரை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு அவருடைய பேரை நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டிருந்தால் போதும், உங்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாது என்று சொல்லுகிறது ஒரு பொய்யான பிரச்சாரம். அதை நீங்கள் நம்பக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தான் முதல்ல துவங்கும். நம்ம பார்வைக்கு தான் அது பெரிய சர்ச்சு, நம்ம பார்வைக்கு தான் அவைகள் பெரிய ஊழியங்கள், நம்ம பார்வைக்கு தான் அவர்கள் படபடபமானவர்கள். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீதி அநீதி, பாவம் பரிசுத்தம், இதுதான் அவருடைய நியாய தீர்ப்பின் கணக்கு. அந்த சபை பரிசுத்தமாக இருக்குதா, அந்த ஊழியக்காரன் பரிசுத்தமாக இருக்கிறானா, அவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவான காரியங்களை செய்கிறானா என்றுதான் கர்த்தர் கவனிப்பார். மற்றபடி உங்களுக்கு கர்த்தரை தெரியுமா தெரியாதா என்பது அல்ல. அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தரை தெரிஞ்சு தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நம்ம மேலே தான் முதல்ல அந்த தண்டனை, அந்த நியாய தீர்ப்பு கடந்து வரும். கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அறியாமல் செய்கிறவன் சில அடிகள் அடிக்கப்படுவான், அறிந்து செய்கிறவன் பல அடிகள் அடிக்கப்படுவான் சொன்னால், இப்படிப்பட்டவர்கள் கர்த்தரை அறிந்து அவரை துதித்து பைபிள் படித்து ஊழியம் செய்து தவறு செய்கிறவர்கள், கர்த்தரை அறிந்தே தவறு செய்கிறதுனால இவங்களுக்கு கிடைக்கிற தண்டனை ரொம்ப குரூரமாக இருக்கும் என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்த காரியம் பாருங்க, தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய கோபாக்கினைக்கு உள்ளாகாதபடி என்ன செய்யணும்? நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் தான், சபை வச்சிருக்கிறோம் அல்லது சபைக்கு போகிறோம், ஊழியம் செய்கிறோம் அல்லது ஊழியத்திலே நாங்கள் பலன் பெறுகிறோம், பங்கு பெறுகிறோம். நாங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாச சந்ததி. எங்கள் மேலே கர்த்தர் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் கோபப்படுவார்? கர்த்தருடைய கோபாக்கினைக்கு உள்ளாகாமல் இருக்க
நாங்கள் எந்தெந்த விஷயத்துல எல்லாம் கவனமாக இருக்கணும், கர்த்தரை கோபப்படுத்தக்கூடிய காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல என்னென்னலாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இப்படி கர்த்தருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டவர்கள், தேவனை பின்பற்றி வருகிறவர்கள், அவங்க என்னென்ன தவறுகளை செய்ததுனால கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது என்பதை கர்த்தர் நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாக எழுதி வச்சிருக்கிறார். திருஷ்டாந்தம்னா ஒரு காரியத்தை எழுதி வச்சதை படித்தா நம்ம அலர்ட் ஆகணும், விழிப்பாகணும் என்பதற்காக நடந்த ஒரு சம்பவத்தை நமக்கு ஒரு அடையாளமாக, பார்த்தியா அவன் பாவம் செய்தான், தவறு செய்தான், ஆகவே இப்படி தண்டிக்கப்பட்டான் என்று திருஷ்டாந்தங்கள் சில அடையாளங்களாக அவங்கள வச்சிருப்பார். அதை பார்த்தோடனே நம்ம விளங்கிக்கிறணும். வேதம் முழுவதிலும் அப்படிப்பட்ட அடையாளங்கள் நிறைய இருக்கிறது. சாலமோனை உங்களுக்கு தெரியும். சாலமோன் பெரிய தேவாலயத்தை கட்டினவன். அது அந்த நாட்களில் உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்பட்டது. அதோடைய கல்லுகள் பயங்கரமானவைகள், அது ரொம்ப விலை மதிப்பில்லாதவைகள். இவ்வளோ பெரிய கட்டடத்தை எப்படி கட்டினார்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அவருடைய ஞானத்தையும் அவர் கட்டின தேவாலயத்தையும் பார்க்கறதுக்கு உலகத்தில் பல தேசங்களில் இருக்கிறவங்க, வியாபாரிகள், அரசியல்வாதிகள், இன்னும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இந்த இடத்த வந்து பார்வையிடுவதற்காக கடந்து வந்தாங்க. ஆனால் கர்த்தர் அவரிடத்துல ஒரு காரியத்தை சொன்னார். நீ கட்டின இந்த எருசலேம் தேவாலயத்தினால உன்னுடைய கீர்த்தி, உன்னுடைய புகழ் உலகம் முழுவதிலும் பரவி இருக்கிறது. ஆனால் நீ எப்போ எனக்கு எதிரான காரியத்தை செய்து, எனக்கு விருப்பமில்லாத காரியத்தை நீ செய்து, என் கண்களுக்கு முன்பாக அருவருப்பான பாவமான காரியத்தை செஞ்சிட்டா, நீ கட்டின இந்த எருசலேம் தேவாலயம் எவ்வளவு விலை மதிப்புள்ளதுன்னா நான் பார்க்க மாட்டேன், எவ்வளவு செலவழிச்சேன்னு பார்க்க மாட்டேன், அது எவ்வளவு பெருமைக்குரியதுன்னெலாம் பார்க்க மாட்டேன், அதை மண்மேடாக்கிடுவேன், தரைமட்டமாக்கிடுவேன் கர்த்தர் சொன்ன. நீ மாத்திரம் நான் உனக்கு விதித்த கட்டளைகளில் இருந்து என்னை பின்பற்றாமல் விட்டு விலகி போனால் உன் கையின் பிரயாசத்தை நான் அவமாக்குவேன். மாத்திரல்ல, இந்த மண்மேடை ஒரு திருஷ்டாந்தமாய் மாற்றி வைப்பேன். திருஷ்டாந்தம், அந்த மண்மேடு அப்படி குமிஞ்சு கிடக்கும். நீ கட்டின கட்டடம் இடிஞ்சு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு மண் மூடி போய் கிடக்கும். வழிப்போக்கர்கள் யாராவது அந்த பக்கத்தில் இந்த ஆலயத்தை பற்றி அறியாத உங்கள் பிற்கால சந்ததியில் அந்த வழியாக கடந்து போனால் அவன் தன்னுடைய சிநேகிதனை பார்த்து கேட்பான், என்னப்பா நகரத்தினுடைய முக்கியமான இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு மண் மேடு கிடக்குதே, மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கேன்னு கேட்பான். அப்பொழுது பக்கத்தில் வருகிறவன் தன்னுடைய தலையை துலுக்கி அவன் சொல்லுவான், இது சாலமோன் என்ற ஞானத்தில் சிறந்த ஒரு மன்னனால் கட்டப்பட்டது. அவன் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் தன் சுய இச்சையின்படி நடந்ததுனால அவன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் தகர்த்து போட்டார். அதுக்கு தான் இந்த மண்மேடு, இதை கர்த்தர் திருஷ்டாந்தமாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லுவானாம். இதுக்கு பேர் தான் திருஷ்டாந்தம். சிலருடைய வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும். நல்லவர்களுடைய வாழ்க்கையும் பாடமாக அமையும், நாசமாய் போனவனுடைய வாழ்க்கையும் பாடமாக அமையும். யூதாசுடைய வாழ்க்கையும் ஒரு பாடமாக இருக்கிறது, பேதுருவின் வாழ்க்கையும் ஒரு பாடமாக இருக்கிறது. அப்போ இதைத்தான் திருஷ்டாந்தம் என்று சொல்லுகிறோம். அதே போல கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருக்கு எதிரான காரியங்களை அல்லது தேவனை விட்டு வழி விலகி செய்யும்போது கர்த்தருடைய கோபாக்கினை எப்படியெல்லாம் அவர்கள் மேல் வருகிறது என்பதற்கு ஒரு திருஷ்டாந்தத்தை கர்த்தர் வேதத்திலே எழுதி வைத்திருப்பதாக 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1-11 வசனங்கள் சொல்லுகின்றன. அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்களும் பொறுமையாக வாசி பார்க்கணும். அதை வாசி பாருங்க, அதில் ஒரு பெரிய செய்தி இருக்கிறது. நமக்கு என்ன போட்டிருக்கு? இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழே இருந்தாங்க. மேகம்னா கர்த்தர் அனுப்பின மேகம், அது அவர்களை பாதுகாத்தது. பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் கர்த்தர் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தினார்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ இவர்கள் மேகத்துக்கு கீழே இருந்தாங்கன்னா கர்த்தருடைய அரவணைப்பிலும் கர்த்தருடைய பாதுகாப்பிலும் கர்த்தருடைய செட்டைக்கு கீழேயும் அவர்கள் தங்களுடைய பிரயாணத்தை செய்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் கடந்து வந்தார்கள். எல்லோரும்
மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அவங்க தண்ணிக்குள்ளே போயிட்டு வந்தாங்க பாருங்க, அதை சொல்றாரு. 2 பக்கம் தண்ணி, மேலே மேகம், மேகத்திலையும் தண்ணீர் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இவர்கள் 2 பக்கமும் பிளவுபட்ட கடலுக்கு நடுவில் தண்ணிக்குள்ளே போயிட்டு வந்து அதை சொல்றாரு. அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞான ஸ்நானம். எப்படி நம்ம இன்னைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம கர்த்தரோடு செய்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்கிறோமோ, அதே மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒட்டுமொத்தமான இஸ்ரவேலர்களுக்கும் கர்த்தர் ஒரு ஞான பிரகாரமான ஒரு ஞானஸ்நானத்தை கொடுத்தார். அந்த ஞானஸ்நானம் தான் 2 பக்கமும் தண்ணி சுவர் மாதிரி நிற்குது, மேலே மேகம் இருக்கிறது, மேகத்திலையும் தண்ணி இருக்குது. அந்த தண்ணீருக்கு நடுவிலே 35 லட்சத்திற்கும் அதிகமான இஸ்ரவேலர்கள் தண்ணிக்குள்ளே போய் வெளியே வந்தாங்க. அதை ஞானஸ்நானத்திற்கு உருவகப்படுத்துகிறார். எல்லோரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளால் வேறு பிரிக்கப்பட்டு அழைக்கப்பட்டாங்க. அவர்களை கர்த்தர் முதல்ல ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அடுத்து பாருங்க, ஞான போஜனம். வானத்திலிருந்து மன்னா விழுகிறது. அந்த மன்னா என்பது தேவ தூதர்களின் அப்பம் என்று சொல்லப்படுகிறது. அந்த அப்பம் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையே அந்த அப்பம். அதான் ஞானோந்திரியமாக ஞான போஜனம் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா வேதம் சொல்லுது, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவ தூதர்கள் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினால தான் பிழைத்து கொண்டிருக்கிறாங்க. அதுதான் இவர்களுடைய பார்வைக்கு மன்னாவாக பொழிந்தது. அது ஒரு ஞான போஜனம். அப்போ எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்ட எல்லாரும் தேவனுடைய உபதேசத்தினால, தேவனுடைய வார்த்தைகளால், தேவனுடைய கட்டளைகளால் அவர்கள் உணவை போல கர்த்தருடைய வார்த்தைகளை புசித்தார்கள். ஒரே ஞானஸ்நானம், ஒரே மாதிரியான உபதேசம், போதனை. அடுத்து பாருங்க, எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தண்ணி. கன்மலை பிளந்தால் அந்த இடத்துல அந்த தண்ணீரை கர்த்தர் அவர்களுக்கென்று மாற்றி கொடுக்கிறார். எல்லாரும் ஒரே தண்ணியை குடித்தாங்க, ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். இன்னைக்கு கூட நம்ம எல்லாருமே கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய ஞான போஜனத்தை புசித்து கர்த்தருடைய இரத்தமாகிய ஞான பானத்தை பருகுகிறோம். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு காலத்திலும் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒன்று போல நடத்துகிற ஒரு ஆசீர்வாதமான வழிமுறையை காட்டுகிறது. எப்படி எனில், அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அவங்க குடித்த கன்மலை தண்ணீர் ஒரு ஞான கன்மலை. அந்த ஞான கன்மலைனா யார் அப்படின்னு கேட்டால், அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று அவர் சொல்கிறார். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர் எப்படி ஞான போஜனத்தை குடித்தோம், ஒரே பானத்தை குடித்தோம், ஒரே ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டும் கர்த்தருடைய பாதுகாப்பில் நடத்தப்பட்டும் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கலை. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்திலே தேவன் பிரியமாயிருக்கவில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். எல்லாமும் பார்த்தா வெளியே ஞானஸ்நானம் எடுத்தவன் தான், ஞான போஜனத்தை புசிக்கிறவன் தான், கன்மலையின் தண்ணீரை பானமாய் பருகுகிறவன் தான், கர்த்தருடைய வார்த்தையினாலே தாகம் தீர்க்கப்பட்டவன் தான். ஆனாலும் கர்த்தர் எல்லார் மேலும் பிரியமாக இருக்கல. கர்த்தர் யார் மேலே பிரியமாக இல்லையோ, யார் கர்த்தருடைய பிரியத்தை சம்பாதித்து கொள்ளவில்லையோ அவர்களை கர்த்தர் வழியிலே அழித்து போட்டார். அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இடம் இருக்கு பாருங்க, கானான், அந்த இடத்துக்குள்ளே போய் சேரலை. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே கானான் என்று சொல்லப்படுவது தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரம கானான் என்று சொல்லப்படுகிற பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. நம்ம எல்லாம் அதை நோக்கித்தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். பயணம் செய்கிற வழியில் தண்ணீரினால் அடையாளமிடப்பட்டு, ஞானஸ்நானத்தினாலே வேறு பிரிக்கப்பட்டு, ஞான போஜனமாகிய கர்த்தருடைய வார்த்தைகளையும் உபதேசங்களையும் நம்ம புசித்து, தேவனுடைய ஞான கன்மலையாகிய கர்த்தருடைய தண்ணீரினும் ஆவியினாலும் தாகம் தீர்க்கப்பட்டு நம்ம நடந்தாலும்
நம்ம கர்த்தருடைய பிரியத்திற்கு ஏற்றபடி நடக்கலைன்னா, கர்த்தருடைய பிரியத்தை சம்பாதித்து கொள்ளலைன்னா, நம்ம குறிக்கப்பட்ட பரம கானானை அடைவதற்கு முன்பாகவே அழிக்கப்பட்டு போய்விடுவார்கள் என்று வேதம் சொல்லுது. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடி இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது. அவங்க அழிஞ்சு போனதுக்கு காரணம், கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வந்ததற்கு காரணம், அவங்க இவ்வளவு பாதுகாப்பில், இவ்வளவு அழைக்கப்பட்டு, இவ்வளவு ஆசீர்வாதத்தை சுவைத்தும் அவர்கள் அழிக்கப்பட்டதுக்கு, கர்த்தருடைய கோபம் மூண்டதற்கு காரணம் அவர்கள் இச்சித்தார்கள். இது நமக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கு, ஒரு முன் அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்து படித்து நம்ம மனம் திரும்பணும். அவர்கள் இச்சித்ததுனால, அழிக்கப்பட்டதுனால நாமும் இச்சியாதிருப்போம் என்று சொல்லுகிறார். அடுத்தவர் சொல்றாரு, 7வது வசனம், ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருத்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அந்த சம்பவம் பாதியில் அழிஞ்சு போய் கர்த்தருடைய கோபாக்கினை தேவனுடைய ஜனத்தின் மேல் வந்ததற்கு என்னென்ன காரணம் சொல்றார். அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் அவங்க நேரத்தை செலவழித்தாங்க என்று எழுதியிருக்கிறபடி சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர்களாகவும் மாறிட்டாங்க. அதனால நாமும் அப்படிப்பட்ட காரியங்களிலே ஈடுபடாதிருப்போமாக. இங்கே என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டால், அவர்கள் களியாட்டங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. உட்கார்றதுன்னு சொன்னால் சாப்பிட்றதுக்கு உட்கார்றது, குடிக்கிறதுக்கு உட்கார்றது, ஆகாத சம்பாஷணைகள் பேசுவது, விளையாடுவது, அதெல்லாம் களியாட்டுக்கள். இந்த களியாட்டங்களில் இடம் கொடுத்து அவர்களில் பல பேர் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக மாறினது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்து வந்த தேவனுடைய ஜனங்களையும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரம கானானை நோக்கி நடந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் ஒப்பிட்டு சொல்கிறார். அவங்களும் தேவனுடைய பிள்ளைகள் தான், ஞானஸ்நானம் பெற்றவங்க தான், ஞான போஜனத்தை புசித்தவர்கள் தான், ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தவர்கள் தான். ஆனால் அவங்க வழியில் அழிஞ்சிட்டாங்க. கர்த்தருடைய கோபாக்கினை அவர்கள் நடுவிலே, அந்த மந்தையின் நடுவிலே திரளாய் பிரவேசித்தது. நீங்கள் அதை பார்த்து, அது திருஷ்டாந்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறத பார்த்து அதை அப்படியே உங்களோட பொருத்தி பாருங்க. அவங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் தவறு செய்தார்கள், எந்தெந்த இடத்துல எல்லாம் அந்த கோபத்திற்கு ஆளாகும்படியான கிரியைகளுக்கு இடம் கொடுத்தாங்கன்னு பார்த்து கவனமாய் நடந்து கொள்ளுங்கள் சொல்கிறார். சொன்னது மாத்திரமில்லை, எங்கெங்கெல்லாம் தப்பு செஞ்சாங்கன்னு சொல்கிறார். 1, கர்த்தருடைய பிரியத்தை அவர்கள் சம்பாதிக்கலை. 2, பாருங்க, விக்கிரக ஆராதனை. அடுத்த காரியம் 8வது வசனம் சொல்லுது, அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவங்க 23,000 பேர் அவங்க செய்த பாவத்தினால, விபச்சாரத்தினால கொன்று ஒழிக்கப்பட்டார்கள். உங்களுக்கு தெரியும், அவர்கள் கடந்து வருகிற பாதையிலே பாலாக் என்கிறவனுடைய தேசம் வருகிறது. அந்த பாலாக் என்ன செய்கிறான், இந்த நம்ம தேசத்து வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போனால் நம்ம தேசத்தை சின்னாபின்னமாக்கிடுவாங்க, எப்படியாவது இவர்களை ஜெயிக்கணும், நம்மிடத்தில் படை இல்லை, ஜனங்கள் இல்லை, ஆனால் நம்ம என்ன செய்யலாம், இவர்களை சபித்து விட்டால் அவர்களால் அவருடைய பலம் பலவீனப்பட்டு போயிடும். அதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்து அவன் அறிந்த ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அவனுக்கு பேர் பிலேயாம் என்பது. அந்த பிலேயாமை அழைத்து கொண்டு வந்து, நீ இந்த மலை மேலே நின்று உங்களை சபி அப்படின்னு சொன்னான். அவரும் காசு வாங்கிட்டார். காசு வாங்கிட்டு கழுதையில் ஏறி வந்து மலையின் மேலிருந்து அந்த ஜனங்களை பார்த்து சபிப்பதற்கு கையை உயர்த்தி சபிக்க ஆரம்பித்தா, தன்னை அறியாமலே ஆசீர்வாதமான வார்த்தை வருது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராகன்றான். மறுபடியும் அது முயற்சி பண்ண சொன்னால் மறுபடியும் அப்படி தான் வருது. இப்படி பல தடவை செய்தோம், அவனை சபிக்க முடியல. அப்புறம் அவன் கண்டுபிடித்தான், இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவங்கள சபிக்க என்னால் கூடாது. என்னப்பா அவனுக்கு இவ்வளோ பணம் கொடுத்து உன்னைய அவ்வளோ தூரத்தில் கொண்டு, நான் செய்யவே மாட்டேன், கர்த்தர் ஆசீர்வதித்த ஜனங்களை நான் சபிக்க முடியாது, சபிக்க வரல.
அப்போ என்ன செய்யறது, இதுக்கு என்னதான் வழி என்று கேட்டான். அப்பொழுது பிலேயாம் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொன்னான். உங்கள் ஊரில் விக்கிரக திருவிழா வருது பாருங்க, அந்த திருவிழா வரும் பொழுது ஒரே கூத்தும் நடனமும் மதுபானமும் ஆட்டமும் பாட்டமும் விபச்சாரமுமா இருக்கும். நீங்கள் என்ன செய்யுங்க, அவர்கள் உங்கள் தேசத்துக்கு வெளியே இப்போ பாளையம் இறங்கி தங்கி இருக்கிறாங்க, அவங்கள உங்கள் ஊரில் நடக்கிற திருவிழாவுக்கு கூப்பிடுங்க. திருவிழா காலமாக இல்லாட்டா கூட இன்ஸ்டண்ட்டாக ஒரு திருவிழாவை ஏற்பாடு பண்ணுங்க. அதில் நல்லா நடனம் ஆடட்டும், நல்லா குடிக்கட்டும், வெறிக்கட்டும். உங்கள் பெண்களை அவர்களிடத்தில் பழக விடுங்கள். அப்படி செய்து அவர்கள் அந்நியர்களோட விபச்சாரம் பண்ணால் அவர்களுடைய பலம் போயிடும், ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் சபிக்கப்பட்டு போயிடுவாங்க என்ற ஒரு ஆலோசனையை கொடுத்து அதுக்கு தனியாக ஒரு கூலியை வாங்கிட்டு போயிட்டார் பிலேயாம். அதான் பிலேயாமுடைய ஆலோசனை. அதன்படியே இவர்கள் அந்த விக்கிரக ஆராதனைக்கு அழைக்கப்பட்ட போது நிறைய இஸ்ரவேலர் அங்கே போய் கலந்து கொண்டாங்க. அவர்கள் நடுவிலே இந்த பெண்கள் உள்ளே கடந்து போய் அவர்களை பாவம் செய்ய தூண்டினதுனால கர்த்தருடைய கோபாக்கினை அவர்கள் மேல் நுழைந்தது. அவர்களில் 23,000 பேர் ஒரே நாளில் மரித்து போனார்கள். அது சொல்றார். அதனால வேசித்தனம் கர்த்தரை கோபமூட்டக்கூடியது, அதனால நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அடுத்து சொல்லுகிறார், அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பண்ணி பார்த்து, டெஸ்ட், அவர் கர்த்தரானால் எங்களுக்கு தண்ணி கொடுக்க சொல்லுங்க, அவர் கர்த்தரானால் எங்களுக்கு காடைகளை கொண்டு வர சொல்லுங்க. ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறது வேற, பரீட்சை பார்க்கறது வேற. அவர்கள் வனாந்திரத்தில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டாங்க. உங்களுக்கு தெரியும், லிவியாதான் என்ற ஒரு வெண்கல பாம்பை செய்து வைத்தார். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கொள்ளிவாய் பாம்புகள், அந்த பாம்புகள் வந்து கூட்டத்துக்கு நடுவில் அநேக பேரை கொத்தி கொன்று போட்டது. பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக என்கிறார். அடுத்து சொல்றாரு 10வது வசனத்தில், அவர்களில் சிலர், தேவ ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டாங்க. முறுமுறுத்தாங்க. தினம் காலையில் எழுந்திரிச்சோன்னே பிரயாணமா, மன்னாவை பார்த்தால் முறுமுறுப்பு, தினம் மன்னாதானா, எங்களுக்கு ஒரு மட்டன் சிக்கன் கிடையாதா என்றெல்லாம் அவங்க முறுமுறுத்து கொண்டு, தண்ணியை குடித்தா எப்போ பார்த்தாலும் நாங்கள் தண்ணிக்கென்று இப்படியே வந்து பஞ்சம் பாடணுமா என்று சொல்லி எதை தொட்டாலும், வெயில் பாருங்க எப்படி தகிக்கிறது, இதன் நடுவில் நாங்களும் எங்கள் பிள்ளைகளை நடக்கணுமா என்று அவர்கள் முறுமுறுத்து அந்த முறுமுறுப்பினால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகள் எல்லாம் 11வது வசனம் சொல்றார், இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக, நீங்க புரிந்து கொள்வதற்காக முன் அடையாளங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு, உங்களுக்கு, எனக்கு, நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி இது எழுதப்பட்டும் இருக்கிறது. பார்த்தீங்களா, நமக்கு எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு தான். நம்ம கர்த்தருடைய ஜனம் காணிக்கை கொடுக்குறோம், கர்த்தருடைய ஜனம் ட்ராக்ஸ் கொடுக்குறோம், கர்த்தருடைய ஜனம் சபைக்கு போகிறோம் அப்படின்னு மிதந்துடாதீங்க. நியாய தீர்ப்பு தண்டனை என்பது பாவம் செய்கிறவன் எங்கே இருந்தாலும், வெளியே இருந்தாலும் சரி, பாரில் இருந்தாலும் சரி, சர்ச்சில் இருந்தாலும் சரி, தண்டனை தண்டனை தான் என்பதை விளங்கி கொள்வதற்கு தான் இந்த எச்சரிப்பு. இது பழைய ஏற்பாட்டில் நடந்தது தான், ஆனால் கடைசி காலத்துக்கு உண்டான எச்சரிப்புன்னு அங்கே பவுல் சொல்லுகிறதை வாசிக்க முடியுது. அப்போ இதில் தேவனுடைய கோபம் வந்ததற்கான சில காரியங்களை பட்டியல் போட்டு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 7 காரியம் இருக்குது. 1, கர்த்தருடைய பிரியத்தை அவர்கள் பெறவில்லை, கர்த்தருக்கு பிரியமாக நடக்கலை. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனத்தில் நீங்கள் மேலே வாசித்ததில் தான் சொல்கிறேன் நான். 2வது பாருங்க, பொல்லாங்கானவைகளை இச்சித்தார்கள். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 6வது வசனம் 2வது காரியம். 3வது காரியம், களியாட்டங்களுக்கு உட்கார்ந்து புசிக்க குடிக்க, சாப்பிட புசிக்க குடிக்க வெறிக்க விளையாட, இதுதான் அவங்களுக்கு வேலையே. அவர்கள் களியாட்டங்களுக்கு இடம் கொடுத்து கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருந்த சித்தத்தை மறந்தாங்க. 1 கொரிந்தியர் 10:7. அடுத்த காரியம் பாருங்க, விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஆனார்கள். 1 கொரிந்தியர் 10:7. அடுத்து வேசித்தனம் செய்தார்கள்.
6வது காரியம், கர்த்தரை பரீட்சை பார்த்தாங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. 1 கொரிந்தியர் 10:9. 7வது காரியம், கிறிஸ்துவை முறுமுறுத்தார்கள். 1 கொரிந்தியர் 10:10. இதில் 7ஐயும் நம்ம பார்க்க முடியுமான்னு தெரியல. 1-2 நம்ம தியானித்து பார்ப்போம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பார்ப்போம். மிச்சத்தை நீங்கள் உட்காந்து தியானித்து பாருங்கள். அதில் 7 காரியங்கள் நமக்கு சொல்லி இருக்கிறது. முதல் காரியம் பாருங்க, கர்த்தருக்கு பிரியம். கடவுளுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பதற்குத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் செய்கிற காரியம், பேசுகிற காரியம், கொடுக்கிற காரியம், ஜெபிக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் அது கர்த்தருக்கு பிரியம் உண்டாக்குகிறதாக இருக்கணும். சில சமயத்தில் ஜெபமே கர்த்தருக்கு எரிச்சலை உண்டாக்கிறோம். சில சமயத்தில் நம்முடைய ஊழியமே கர்த்தருக்கு எரிச்சலை உண்டாக்கிறோம். அப்போ நாம் செய்வது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். தேவனுடைய பிரியத்தை இழந்தால் அது ஆபத்து. அவர்கள் கர்த்தரிடத்தில் பிரியத்தை இழந்ததுனால தான் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவன் உங்களிடத்தில் பிரியமாய் இருக்கும்படி கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்கள். அதான் 1 கொரிந்தியர் 10வது வசனத்தில் வாசித்தோம். அப்போ கர்த்தருக்கு பிரியமானது என்ன நமக்கு தெரியும். உங்கள் நடக்கையில் நீங்கள் எதை பேசினா கர்த்தருக்கு பிரியம், யாரோடு ஐக்கியம் வைத்து கொண்டால் கர்த்தருக்கு பிரியம், நீங்கள் கர்த்தருக்கு என்ன காரியத்தை செய்தால் கர்த்தருக்கு பிரியம், இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும். இது எப்படிங்க அறிந்து கொள்வது அப்படின்னு கேட்டால், வேதம் சொல்லுது, நமக்கு கர்த்தருக்கு பிரியமானதை போதிக்கும் ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 143வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு இருக்கிறாருன்னு கேட்டால், அவர் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருந்து கர்த்தருக்கு எது பிரியம் என்று சொல்லி கொண்டிருப்பார். நீங்கள் அதை கவனிக்கணும். நம்ம தான் ஆவியானவரை சபையில் மாத்திரம் பயன்படுத்துகிறோம், அந்நிய பாஷை பேச பயன்படுத்துகிறோம், அப்புறம் கீழே விழுவதற்கு பயன்படுத்துகிறோம், இப்படி அவ்வளோதான். ஆனால் ஆவியானவர் பேசுகிறதை கேட்கணும். உங்களை நடத்துறதுக்கு தான் ஆவியானவர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு கர்த்தருக்கு என்னென்னலாம் பிரியம், நீ இன்னைக்கு பேசுனியே அது தப்பு, அது கர்த்தருக்கு பிடிக்காத இந்த வார்த்தை என்று உங்களுக்குள் இருந்து அவருக்கு பிரியமானதை செய்யும்படி போதிப்பார். உட்கார்ந்து கேளுங்க. அவருக்கு பிரியமானது என்னன்னு கேட்டால், கர்த்தருக்கு சித்தம் எதுவோ அதை செய்வது தான் கர்த்தருக்கு பிரியம். தேவனுக்கு சித்தம், உங்களுக்கு சித்தம் அல்ல, உங்களுக்கு விருப்பமானதல்ல. தேவனுடைய காரியம்தான், ஆனால் உங்கள் விருப்பத்தின்படி அல்ல, அவர் விருப்பத்தின்படி. அப்போ அதை எப்படி புரிந்து கொள்வது? அதை நடத்துவதற்குத்தான், பிரியமானதை போதிப்பதற்குத்தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 143வது அதிகாரம் 10வது வாக்கியம் எடுத்துட்டீங்கல்ல, வாசிக்கிறேன் பாருங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான பாதையிலே வழி நடத்துவாராக. பார்த்தீங்களா, இந்த ஆவியானவர் கர்த்தருக்கு பிரியம்ன எந்த வழியில் நீங்கள் நடப்பது, உங்கள் வழிகள் எப்படி இருந்தால் கர்த்தருக்கு பிரியம் என்பதெல்லாம் போதிக்கிறதுக்கு தான் இருக்கிறாரு. நான் ஒரு காரியத்தை கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள், நல்லா நேர்மையாக சொல்லுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து ஜெபிக்கிறதை கேட்டுருக்கீங்க. கர்த்தாவை ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்கிறாரோ நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ ஜெபிச்சிடுறீங்க. அந்நிய பாஷை பேசுகிறது உங்களுக்கு தெரியும். ஆவியில் நிறையும் போது அந்நிய பாஷை பேசுகிறீங்க, ஆவியில் நிறைஞ்சு கைதட்டுறீங்க, ஆவியில் நிறைஞ்சு குதிக்கிறீங்க, துதிக்கிறீங்க. இந்த ஆவியானவர் உங்களிடத்தில் அவருக்கு பிரியமானதை போதிக்கிறதை கேட்டிருக்கீங்களா? எப்போவாவது உங்கள் ஜெபத்திலேயோ இதுலேயோ அல்லது நல்ல தியானத்தில் உட்கார்ந்துருக்கும்போது ஒரு டீச்சர் மாதிரி உங்களிடத்தில் ஆவியானவர் இது கர்த்தருக்கு பிரியம், நீ போகிற இடம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது, நீ செய்கிற இந்த காரியம் கர்த்தருக்கு பிரியம் இல்லை என்று அவர் உங்கள் பக்கத்தில் இருந்து பிரியம் உள்ளது பிரியம் இல்லாததை பிரித்து உங்களிடத்தில் பேசுகிற ஆவியானவரின் நடத்துதலை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கேட்கணும். அப்படி நடத்துறதுக்கு தான் கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதை விட்டு சும்மா நீங்கள் கைதட்டுறதுலையும் படபடன் கத்தி கீழே விழுகிறதுலையும் நம்முடைய வாழ்க்கை ஏதாவது மாறுமா? மாறாது. பேசுவார், கேட்டால் தானே பேசுகிறது நமக்கு விளங்கும்.
அதைத்தான் சங்கீதத்தில் சொல்றாரு, உமக்கு பிரியமானதை நடத்துகிற, பிரியமான பாதையிலே என்னை நடத்துகிற ஆவியானவர் எனக்கு இருக்கிறார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று எழுதியிருக்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த ஆவியின் ஏவுதலை கவனித்து பார்க்கணும். ஆவியானவர் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் செய்ய முற்படும்போது அவர் உங்களுக்குள்ளிருந்து ஒரு சின்ன சிக்னல் கொடுப்பார். கவனம், அதை செய்யாத, அதை தொடாத, தீண்டாத. அது ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ உடனே நம்ம அதற்கு கீழ்ப்படியணும். நமக்கே சில காரியங்கள் தப்புன்னு தெரியும், அதை ஆவியானவர் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவனை அடிக்க போகிறோம், கொலை செய்ய போகிறோம், குடிக்க போகிறோம் சொன்னால் ஆவியானவர் எனக்கு சொல்லலைன்னு சொல்லக்கூடாது, அது நமக்கே தெரியும். ஆவியானவர் ரொம்ப மைனூட்டாக இருக்கும், நல்லது மாதிரியே தெரியும், ஆனால் அது நீங்கள் செய்யக்கூடிய தகுதியான காரியமாக இருக்காது. அதை கர்த்தர் உங்களுக்கு சுட்டி காட்டுவார். இது செஞ்சீன்னா அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அப்படின்னு கர்த்தர் சொல்லுவார். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள், பொதுவான காரியங்கள் என்ன என்பதை நம்ம தெரிந்து கொள்ளும் வேகமாக. சங்கீத புஸ்தகம் 147:11 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறது. அவர் நம்மை நடத்துகிற வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கிறது கர்த்தருக்கு ரொம்ப பிரியம். நம்ம கொஞ்ச நேரம் காத்திருந்துட்டு கர்த்தர் ஒன்றும் சொல்லலை, நாம ஏதாவது செய்வோன்னு புறப்பட்டுருவாங்க சிலர். அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். வசனம் சொல்லுது பாருங்க, அவர் குதிரையின் பலத்திலே விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களிலும் பிரியப்படார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா உங்கள் சுய பலம் இருக்கு பாருங்க, உங்களுடைய சுய திட்டம் இருக்கு பாருங்க, அது ஒருவேளை உங்கள் ஞானமாக இருக்கலாம், நீங்கள் வச்சிருக்கிற ஆஸ்தி பாஸ்தியாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், நீங்கள் சொல்கிறத செய்வதற்குண்டான அடியாட்களாக இருக்கலாம். எந்த பலமோ, மனித பலமோ, பண பலமோ, அறிவு பலமோ, அதில் கர்த்தர் பிரியமாக இருக்க மாட்டார். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பணம் நிறையா வந்துருச்சுன்னா அப்புறம் கர்த்தர் சொல்லலாம் கேட்க மாட்டான். நான் விரும்புவதை செய்வதற்கு பணம் இருக்கிறது. நீங்கள் நல்லா பாருங்களேன், ஊழியக்காரர்களாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் ஏழையாக இருக்கிறோம், ஜெபம் பண்ணுவான், கர்த்தாவே நான் இந்த ஒரு காரியத்தை செய்யணும், இதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா பணம் தேவைப்படுது, ஆண்டவரே நான் என்ன செய்ய, எங்கே போய் வாங்குவது, நீங்கள் தான் உதவி செய்யணும்னு ஜெபம் பண்ணுவான். பணம் இருக்கிறவன் நிறைய 10 கோடி 100 கோடி இருக்கு, பெரிய பெரிய மில்லியனர் பில்லியனராக இருக்கிறவன், அவன் போய் 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் ஜெபம் பண்ணுவானா? ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு போய் ஜெபம் பண்ணுவானா? அந்த திட்டம் நமக்கு தேவையோ தேவையில்லையோ, பணம் தானே 10 லட்சம் ரூபா, நமக்கு அது ஒரு பிச்சை காசு, அதை கொண்டு போய் போடுன்னு சொல்லி போட்டுருவான். ஆனால் வேதம் சொல்லுது, உங்கள்கிட்ட பலம் இருந்தாலும் பணம் இருந்தாலும் அது கர்த்தருக்கு பிரியமா அப்படின்னு பார்க்கணும். ஆனால் பணம் இருக்கிறவர்கள் அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஏழைகள் யோசிக்கிற அளவுக்கு அவங்க யோசிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது தேவையில்லை. பெரிய பெரிய ஊழியர்களை கூட நம்ம பார்த்துருக்குறோம். அவர்கள் சில பேர் சாட்சியே சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் ஆஃபீஸில் போடுறதுக்கு ஒரு மேஜை வாங்குறதுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம், பல நாள் ஜெபம் பண்ணோம். நாங்கள் போவதற்கு சைக்கிள் வச்சுருந்தோம், ஒரு 2 வீலர் வாங்குறதுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணோம், பல நாள் ஜெபம் பண்ணோம், கர்த்தாவே வாங்கித்தாங்கன்னு. அது துவக்கத்தில். இப்போ நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணுவீங்களா? அது தேவையா தேவையில்லையா, கர்த்தருக்கு பிரியமா, கர்த்தர் விரும்புகிறார், இப்போ நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பெட்டியில் எங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, நினைச்சா வாங்க வேண்டியதுதான், இதில் எதுக்கு கர்த்தர் அப்படின்னு நம்ம போகிறோம் பாருங்க. அது தவறு. அதைத்தான் சொல்ல, உனக்கு பலம் இருக்கட்டும், குதிரையின் பலம் இருக்கட்டும், ஞானம் இருக்கட்டும், வீரனுடைய கால்களைப் போல் இருக்கட்டும், ஆனால் அந்த கால்களையும் குதிரையின் பலத்தையும் உங்கள் பலம் இருக்கிறது என்பதற்காக நீ விரும்புகிறதுக்கு பயன்படுத்துவது அல்ல, அது கர்த்தர் விரும்புகிறாரான்னு கேளுங்க. அன்னைக்கு பணம் இல்லாத நேரத்தில் ஒரு சின்ன பொருளுக்கு ஜெபம் பண்ணீங்களே, இன்றைக்கி எவ்வளோ பணம் இருந்தாலும் ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் அது வேணுமா செய்யணுமா என்று ஏன் இப்போ கேட்க முடியலைன்னா, எனக்கு கர்த்தர் தேவையில்லை, இப்போது அவரிடத்துல போய் காத்திருக்க வேண்டியதில்லை, நினச்சிட்டேன்னா வாங்கிடலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் பாருங்க. அது கர்த்தருக்கு பிரியமில்லை. அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார். அப்போ இராணுவத்தில் குதிரை பயன்படுத்தக்கூடாதா? வீரர்களை பயன்படுத்தக்கூடாதா? வீரர்கள் இருப்பாங்க. இது எழுதுனது ஒரு ராஜா, நம்ம மாதிரி ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது.
ஒரு ராஜா எழுதுறாரு, குதிரையின் கால்களிலே கர்த்தர் பிரியமா இருக்க மாட்டார். அப்போ ஏன் குதிரையை வச்சிருக்க? குதிரை வச்சிருப்போம், ஆனால் அந்த குதிரை கர்த்தர் விரும்பினால் தான் ஓடணும். வீரர்கள் இருப்பாங்க, கர்த்தர் சொன்னால் தான் ஓடணும். எங்ககிட்ட குதிரை இருக்கு, வீரர் இருக்கு என்பதற்காக நினைச்ச நேரத்தில் நினைச்ச தேசத்து மேலெல்லாம் அலெக்சாண்டர் மாதிரி படையெடுத்து போக மாட்டோம். நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருப்போம். அதுதான் கர்த்தருக்கு பிரியம். பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார். எங்க வாசிக்கிறேன்? சங்கீதம் 147:11. அவர் குதிரையின் பலத்திலே விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களிலே பிரியப்படார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். யார் அவருக்கு பிரியம்? என்கிட்ட இவ்வளோ குதிரை இருந்தாலும், இவ்வளவு வீரர்கள் இருந்தாலும், இவ்வளவு பணம் இருந்தாலும் கர்த்தர் சொல்லட்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்துல அனுமதிக்கு காத்திருக்காம பாருங்க, அவன் மேலே தான் கர்த்தருக்கு பிரியம். அது எவ்வளோ பணம் இருந்தாலும் அதை அவன் தன் பணமாக நினைக்கவில்லை. இதுக்கெல்லாம் கர்த்தர் எனக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு கொடுத்திருக்கிறாரு. அவர்தான் எஜமான். ஆண்டவரை, இதை நான் செய்யலாமா, இந்த பணத்தை நான் பயன்படுத்தி கொள்ளலாமா என்று எந்த பணக்காரனா அது கேட்பானா? கேட்க மாட்டான். கேட்டால் கர்த்தருடைய பிரியம் உங்கள் மேல் பல மடங்கு உண்டாக ஆரம்பித்து விடும். அடுத்த காரியம் பாருங்க, உத்தம மார்க்கத்தார் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். உத்தமமாக நடக்கக்கூடியவங்க இருக்காங்களே, உண்மையும் உத்தமமா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 20வது வாக்கியம் சொல்லுகிறது, மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். இங்கே ஒன்று பேசி அங்கே ஒன்று பேசி, முன்னால் ஒரு காலு பின்னால் ஒரு காலுன்னு சொல்லி மாறுபாடான இருதயம். மாறுபாடான இருதயம்னா தந்திரமான கன்னிங், தந்திரமான வஞ்சக இருதயம். அது கர்த்தருக்கு அருவருப்பானது. உத்தம மார்க்கத்தாரோ உண்மையான பாதையில் நடக்கணும். அது சுற்று வழி பாதையாக இருந்தாலும் பரவாயில்ல, தலையை சுற்றி மூக்கத்தொடுறா இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஷார்ட்கட்டெல்லாம் வேண்டாம். எது நீதியின் பார்வையோ, எது உத்தமமான பாதையோ அது எங்கள் பாதையாக இருக்கட்டும் அப்படின்னு நடக்கணும். அப்படி நடக்கிறாங்க பாருங்க, அவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். நம்மகிட்ட பணம் இருக்குது, காசு இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஷார்ட்கட்டை தேடுவாங்க நிறையா பேர். அது இல்லாமல் உத்தம மார்க்கத்திலே, உத்தம வழியிலே கடந்து போகிறவங்க, அவர்கள் சுலபமாய் ஒரு காரியத்தை சம்பாதிப்பதற்கு குறுக்கு வழிகள் அவர்களுக்கு காட்டப்பட்டாலும் அதற்கு சம்மதிக்காதவங்க. ஒரு நல்ல பொசிஷனில் நம்ம இருக்கலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்குறவங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்து லஞ்சம் வாங்கினால் பல கோடிகளை கொண்டு வீடுகளை கட்டலாம். அப்படி வந்தால் கூட யாருக்கும் தெரிய போகிறதில்ல, எல்லாரும் அப்படி தான் செய்கிறாங்க என்ற சூழ்நிலை வந்தால் கூட உத்தம மார்க்கத்தை கடைபிடிக்கிறான் பாருங்க, அவன்தான் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து நமக்கு தெரியும், உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 22வது வாக்கியத்தில் சொல்லுகிறார், பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பொய் உதடுகள், தப்பித்து கொள்வதற்காக ஏதாவது ஒன்றுக்கு பொய் சொல்கிறவங்க, அந்த உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ கர்த்தருக்கு பிரியம். இதெல்லாம் நான் உங்களுக்கு வேகமாக சொல்லிடுறேன், நீங்கள் அதை குறித்து யோசிச்சிங்கன்னா நிறைய சம்பவங்கள், வேதத்தில் இருக்க காரியங்கள். உண்மையாய் நடந்து கொண்ட யோசேப்பு போன்றவர்கள், அவங்களுக்கு கிடைச்சது முதல்ல தண்டனை கிடைச்ச மாதிரி இருந்தாலும் அப்புறம் அவர்கள் எப்படி அங்கீகாரம் பெற்றாங்க. தானியேல் காலத்தில் ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்பவர்கள் அவங்க கர்த்தருக்கு முன்னால் எப்படி உண்மையாக இருந்தாங்க. இதெல்லாம் நீங்கள் வைத்து தியானித்து கொள்ளலாம். நீதி நியாயத்தை செய்வது கர்த்தருக்கு பிரியம் சொல்லி நீதிமொழிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். நீங்கள் அந்த நாட்களில் பலி செலுத்தினாங்க, தேவாலயத்தில் போய் பலி செலுத்துவதை விட நீதியாய் நடப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லுகிறது. ரெண்டாவது, அவங்க செஞ்ச தப்பு, பாவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொல்லாங்கை இச்சித்தார்கள். பொல்லாத காரியங்களை இச்சித்தார்கள். இச்சித்தது என்றால் உங்களுக்கு தெரியும், அது மேலே அது தேவையோ தேவையில்லையோ அபரிமிதமான ஒரு ஆசை கொள்ளுவது. அதை அடைவதற்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவான். அவருடைய மனதை முழுவதும் அது ஆக்கிரமித்து கொண்டிருக்கும்.
அதுக்கு பேர் தான் இச்சை. அப்போ இவர்கள் அந்த நாட்கள் என்ன செஞ்சாங்கன்னா பொல்லாத காரியங்களை இச்சித்தார்கள் அப்படின்னு வேதத்தில் சொல்லுது. எங்கே போட்டிருக்கு? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லுது. அவர்களுடைய இச்சை பொல்லாங்கானவைகளை இச்சித்தல். இதில் 2 விதமான இச்சை இருக்குது, 3 விதம்னு கூட வச்சுக்கோங்க. ஒன்று, அது பொல்லாதது இல்லை, ஆனால் இச்சை சாதாரணமான காரியமாக இருக்கும். இச்சை ஒரு தப்பான காரியம் இல்லை. 2வது பொல்லாத காரியமாக இருக்கும், இல்லீகல், அது மேலே ஒரு ஆசை. லீகலாக இருக்கும், அது மேலே ஒரு ஆசை, அது நமக்கு தேவையில்லாமல் இருக்கும் ஒரு ஆசை. இன்னொன்று இல்லீகலாக இருக்கும், அது மேலே நமக்கு ஆசை. அதை அடைய வேண்டுமானால் சட்டத்துக்கு புறம்பாக தான் அடையணும். ஒரு 10 பேரை கொல்லணும், அதுக்கு பேர் தான் பொல்லாங்கின் மேல் இச்சை. 3வது ஒரு இச்சை இருக்குது, சாத்தானுடைய இச்சை. சாத்தானுடைய இச்சையின்படியே நடக்கிறவங்க. சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா அவனுக்குன்னு சில இச்சை இருக்குது, அதில் நடத்துவான். இதில் ஒன்றா பார்ப்போம் பாருங்களேன். இஸ்ரவேலர்களின் இச்சை என்பது சாதாரணமான இச்சை தான். என்ன கேட்டான் அவன்? எங்களுக்கு இறைச்சி வேணும்னு கேட்டாங்க, நல்ல தண்ணி வேணுங்க குடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. அவர்கள் கேட்டது சாதாரணம்தான், ஆனால் அவர்கள் அதை இச்சித்தார்கள், அட்ஜஸ்ட் பண்ணிக்கல. அவங்க அதுக்கு முறுமுறுத்து கோவப்பட்டு எப்படியாவது எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க. பெரிய விஷயம் கிடையாது அது இல்லீகல் காரியமும் கிடையாது. எங்களுக்கு குடிப்பதற்கு மது வேண்டும் என்று அவர்கள் கேட்கல, எங்களுக்கு குடிப்பதற்கு கஞ்சா வேண்டும் என்று அவர்கள் கேட்கல, லாகிரி வஸ்துக்கள் வேண்டும் என்று கேட்கல, தண்ணி வேணும்னு கேட்டான். அவர்கள் சாப்பிடுவதற்கு மாம்சம் வேண்டும் என்று கேட்டார்கள். அது சாதாரண காரியம்தான், ஆனால் அதை இச்சித்து கேட்டாங்க. எங்களுக்கு அது வேணுமே வேணும், இல்லாவிட்டால் தலை வெடித்து விடும், எங்களுக்கு தர முடியுமா முடியாதா? நாங்கள் இச்சித்ததை பெரும்படிக்கு கர்த்தரை கூட முறுமுறுத்தாங்க. மோசையின் மேலே கல்லெறிய தலைப்பட்டார்கள், கலகம் பண்ணாங்க. அப்போ அந்த ஆசை அவர்களை எந்த பாவத்தையும் செய்ய தூண்டினது. ஆனால் ஆசைப்பட்டது சட்டத்துக்கு புறம்பானது அல்ல, சாதாரண காரியம்தான். பாருங்களேன், எண்ணாகம புஸ்தகம் 11வது அதிகாரம் 4, 5, 6 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் அவங்களும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார்? அந்த இச்சையினால பாருங்களேன், சாப்பிட வேண்டியதான், கேட்கலாம், ஆண்டவரை கொடுங்க கேட்கலாம். அழுது கேட்குறான்னு சொன்னால் அது அவனுக்கு எவ்வளவு ஒரு விக்கிரகத்தை போல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது இல்லீகல் கிடையாது. எங்களுக்கு அந்த இறைச்சியை கொடுப்பவர் யார் என்று அழுது கேட்குறாங்க. பெரிய பெரிய ஆட்க, வயசான தாத்தா பாட்டி கிழவன் வாலிபன் யுத்தம் பண்ணுறோம் எல்லாம் ஓன்னு அழுறாங்க. என்னப்பா வேணும்? எங்களுக்கு அந்த மாம்சம் வேணும், இறைச்சி வேணும். அந்த அளவுக்கு அழுகிற அளவுக்கு அவர்கள் அதை கேட்டார்கள். அடுத்த வசனம் சொல்லுது, நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். அங்கே கிரயமில்லாமல் சாப்பிட்டாங்களாம். என்ன கிரயமில்லாமல் சாப்பிட்டாங்க? இவர்கள் அடிமைகளாக வேலை பண்ணாங்க, அவங்களுக்கு கூலியெல்லாம் கொடுக்கறது இல்லை, அதுக்கு பதிலாக சாப்பாடு போட்டுருவாங்க. அவர்கள் காலையில் ஆளோட்டிகள் அவர்களை அழைத்து கொண்டு போய் வேலை செய்வாங்க. ஆனால் உண்மையிலே அவர்கள் கிரயமில்லாமல் சாப்பிட்டது இந்த 40 வருஷ வனாந்திரத்தில் தான். உழைக்கலை, வேலை செய்யலை, ஒன்றுமே இல்லை, வெறும் பிரயாணம் கர்த்தர் நடத்தி கொண்டு போவார். இங்கே தான் கிரயமில்லாமல் சாப்பிட்றாங்க. ஆனால் அவன் நினச்சிக்கிட்டான், எகிப்தில் சரியான நேரம் வரும் பொழுது மணி அடித்து நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க. வெங்காயம், கீரை, வெள்ளைப்பூண்டு, கொம்மிட்டி காய், இந்த காய்களெல்லாம் வச்சு சமையல் பண்ணி குழம்பு வச்சு கொடுத்தான். இவன் நினச்சிட்டான் நம்ம ஃப்ரீயாக சாப்பிட்றமாக்கும்னு நினச்சிக்கிட்டான். இன்றைக்கி கூட பாருங்களேன், அரசுவினுடைய இலவச திட்டங்கள்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அது இலவசமாக கொடுக்குறாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே அது நம்மிடத்தில் பெறப்பட்ட பணத்திலிருந்து தான் ஒரு பகுதியை நமக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க. இலவசமாக யாரும் கொடுக்கல, யாருடைய சொந்த பணத்தையாக கொடுக்குறாங்க. ஆனால் அவர்கள் அப்படி நினைத்து கொண்டார்கள். அதே மாதிரி தான் இவங்க, நம்ம போனோம், நம்ம வேலை செஞ்சோம், நம்ம விலை கொடுத்து வாங்கலை, சமைக்கலை, நேரத்துக்கு நேரம் நமக்கு சாப்பாடு கிடைச்சே, கிரயம் இல்லாமல் சாப்பிட்டோமே. கிரயம் என்பது பணமாய் கொடுக்கவில்லை, ஆனால் தினம் காலையில் எழுந்திரிச்சு ரத்தத்தை சிந்தி வேர்வு சிந்தி வேலை செஞ்சு தான் சம்பாதிச்சாங்க அவங்க.
அவர்கள் சொல்ல, இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இதுதான் இச்சை. சாப்பாடு இல்லை, சரி பரவாயில்ல, ஆனால் உள்ளம் வாடி போகிற அளவுக்கு அதன் மேலே என்ன அப்படி ஒரு இச்சை? இந்த மன்னாவை தவிர எங்களுக்கு வேறு, நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறு ஒன்றும் இல்லையே. மன்னானா சாதாரணமான விஷயமா? அவர்கள் தவிர பூமியில் வேற யாரும் மன்னாவை சாப்பிடவே இல்லைங்க. அது தேவ தூதர்களின் அப்பம்னு போட்டிருக்கு. அது இச்சை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆனால் பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா பரிதாபமாக இருக்கிறது. அவன் என்ன கேட்டான்? ஒரு நேரம் சாப்பாடு, ஒரு இறைச்சி, இதுக்கு போய் அழுகிறாங்க வயசானவங்க, பெரியவங்க. அது ஒன்றும் ஒரு பெரிய காரியத்தை கேட்கல. தங்கத்தை கொடு, வெள்ளியை கொடுன்னு கேட்கல, சாப்பாடு. ஆனால் அதை கேட்ட விதம் இருக்கு பாருங்க, அதுதான் அவர்களுடைய இச்சை என்கிற பொருளிலே அறியப்படுகிறது. அப்போ நமக்கும் கூட பாருங்க, சில காரியங்கள் இல்லீகல் காரியம் இல்லை, ஆனால் இச்சிக்கக்கூடிய காரியங்கள். ஒரு நகை, ஒரு தங்கம் வாங்கணும், சேர்த்து வைக்கணும் வீட்டில், அழகான டிசைன், அது இல்லீகல் கிடையாது. ஆனால் அதை இச்சிக்கிறோம் பாருங்கள். வருமானம் அதற்கு ஏற்ற அளவில் இல்லை, ஆனால் எப்படியாவது கடன் உடனே வாங்கியாவது நம்ம விரும்பினதை வாங்கிறோம்னு நினைக்கிறோம். நீங்கள் வாங்கின பொருள் சட்டத்துக்கு புறம்பானது அல்ல, அது சட்டத்துக்குரியதான். ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு பங்களா வாங்கணும். ஆனால் அதற்காக நம்ம எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிறதுக்கு தயாராக இருப்போம். ஒரு வஸ்திரம் வாங்கணும், ஒரு பட்டு புடவை வாங்கணும், 25,000 ரூபா விலை சொல்கிறான். அவர்கள் எல்லாம் பல பேர் பணக்காரர்கள் போட்டிருக்கிறாங்க. ஆனால் நம்ம வாங்குகிற சம்பளத்தில் 10,000 சம்பளத்தில் அது வாங்க முடியலை, எப்படியாவது வாங்கணும் என்று ஆசைப்படுகிறோம். ஆசைப்பட்ட பொருள் இல்லீகல் அல்ல, சட்டத்துக்கு புறம்பானதல்ல. ஆனால் உங்கள் ஆசை இச்சை என்று வேதம் அங்கே வர்ணிக்கிறது. அப்போ அப்படி பார்த்தா நிறைய விஷயம் இருக்குது நமக்கு. பல சமயங்களில் என்னோடு உடன் ஒத்த ஊழியக்காரர்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு வாகனம் வாங்கியிருப்பாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். என்னுடைய நண்பர்கள், பல நண்பர்கள் ஒரு வாகனம் வாங்கியிருப்பாங்க. அந்த வாகனத்தை வாங்கி ஓட்டி கொண்டிருப்பார்கள். ஒரு மாதத்துக்குள்ளே அடுத்த மாடல் புதுசாக ஒன்று வந்துருச்சுன்னா அதை வாங்கணும், எப்படியாவது அதை வாங்கிடணும்னு சொல்லி உடனே அதை வாங்குவாங்க. ஒரு 4 மாதத்தில் இன்னொரு மாடல் வந்துடும், அதை வாங்குவாங்க. என்னை பொறுத்தளவில் வாகனம் என்பது பயணம் செய்வதற்குரியது. பிரச்சனை இல்லாமல் பயணம் செய்யணும் ஒழிய பிராண்ட் அதில் முக்கியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. சில ஊழியர்களை நான் பார்த்துருக்கிறேன், ஒரு வாரம் கட்டின வாட்ச் அடுத்த வாரம் கட்ட மாட்டாங்க, மாறிடும். ஒரு முறை பயன்படுத்தின செல்ஃபோன் அதை அடுத்த முறை பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் வந்து விட்டது, புதுசாக இப்போ வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க, அது 3.5 லட்சம் ரூபா விலை, அதை வாங்கணும். அவங்க வாங்கின அந்த பொருள் இல்லீகல் அல்ல, ஆனால் அது அவருடைய இச்சையை காட்டுகிறது, ஆசையை காட்டுகிறது. ஒரு பொருள் பயன்படுத்துவதற்காக வாங்குவது வேற, இச்சிக்கிறது என்பது வேற என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளணும். வாங்கி தூக்கி போட்டுருவாங்க. என்னை பொறுத்தளவில் ஃபோன் என்பது ஒருவரோடு தொடர்பு கொள்வதற்கும் பேசுவதற்கும் தான். அந்த அளவில் அது வேலை செய்தால் போதும். அது லேட்டஸ்ட் ஜென்ரேஷன், அதை பற்றிலாம் நான் யோசிக்கிறது இல்லை. இது என்னுடைய கருத்து. ஆனால் அந்த பொருள் மேலே ஆசை வைக்கிறாங்க பாருங்க, அதுதான் எனக்கு வேண்டும், இப்படித்தான் இருக்கணும்னு, அதை கர்த்தர் விரும்புவதில்லை. அது நியாயமானது தான். ஆனால் அவர்கள் நியாயமானதை விரும்பியும் நமக்கு படித்து பார்த்தா பரிதாபமாக இருக்குது. ஒரு வெங்காயத்துக்காக எழுதிருக்கிறானே, ஒரு வெள்ளைப்பூண்டு கிடைக்கலன்னு எழுதிருக்கிறானே, நமக்கே ஒரு மாதிரி இரக்கம் வருது. ஆனால் அவர்கள் அதை கேட்ட விதம் தப்பு. அவர்கள் இச்சித்தது வேதம் சொல்லுது. அதுக்கு என்ன தண்டனை பாருங்க. சங்கீத புஸ்தகம் 78 சொல்லுகிறது, அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். கர்த்தர் கொடுத்துட்டார், மாம்சம் வேணும்ல, கீழ்காற்றை அனுப்பி காடைகளை கொண்டு வந்து அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். அவங்க இச்சைப்பட்டாங்கள், அதை அவங்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும்போதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொழுத்தவர்களை சங்கரித்தது, இஸ்ரவேலில் விசேஷமானவர்களை மடிய பண்ணியது. பார்த்தீங்களா? ஒரு பெரிய கோடிக்கணக்கான பணத்துக்கு ஆசைப்பட்டு இச்சப்பட்டு 10 பேரை கொலை பண்ணி மடிந்தால் பரவாயில்ல. ஒரு வெங்காயத்துக்கு ஆசைப்பட்டு, ஒரு வெள்ளைப்பூண்டுக்கு ஆசைப்பட்டு உயிரை கொடுத்துருக்கிறான் பாருங்க. ஒரு
பறவையின் மாம்சத்துக்கு ஆசைப்பட்டு உயிரை கொடுத்துருக்குறாங்க பாருங்க. அப்போ பொருள் எது என்பதல்ல, அந்த இச்சை என்பது தான் அதில் முக்கியம். அவர்கள் இச்சித்ததுனால கர்த்தர் தண்டித்தார். இது ஒரு நியாயமான ஒரு காரியம்தான், ரொம்ப இல்லீகல் கிடையாது. ஆனால் அதன் மேலே இச்சை வைப்பது கூட பாவம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அது தேவனுடைய கோபத்திற்குரியது. இச்சை என்பது தேவனுக்கு பிரியமில்லாதது. ஒருவேளை நகைகள், நான் சொன்ன மாதிரி தங்கம், பணம், காரு, வீடு, மற்றவனை பார்த்து இவர் வச்சிருக்காரு இவர் வச்சிருக்காரு, அல்லது புதுசாக மாற்றணுமே, இதெல்லாம் பேர் இச்சை என்று வேதம் சொல்லுகிறது. இதுக்கே தண்டனைன்னா பொல்லாங்கனின் இச்சைன்னு போட்டிருக்கு. பொல்லாங்கானவைகளின் மேலே இச்சை, இது லீகல். இன்னும் சில விஷயம் இருக்குது இல்லீகல், அதன் மேலே இச்சை. சிலருக்கு நல்ல நியாயமான காரியத்தை கூட இல்லீகலாக வாங்கி அதை அனுபவித்தால்தான் அவங்களுக்கு அதில் சந்தோஷம். அடித்து பறிக்கணும், ஒருவனிடத்தில் இது பிடுங்கி எடுக்கணும். பொல்லாங்கான காரியங்கள் மேலே இச்சை. அது என்ன இச்சை? சீ என்று இகழப்படக்கூடிய அருவருப்பான கிரியைகள், அதன் மேலே ஒரு இச்சை. நாம் இச்சிக்கிற எது ஒன்றையும் வெளியே சொல்ல முடியாத மாதிரி அருவருப்பாக இருக்குதோ அதெல்லாம், அந்த இச்சையெல்லாம் பொல்லாங்கான இச்சை என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது. ஆனாலும் சீ என்று இகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான தங்கள் இருதயத்தின் இச்சையிலே, அந்த இச்சையை வெளியே சொன்னால் அசிங்கம், கேவலம், அந்த இச்சையிலே எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுடைய வழியின் பலனை அவர்களின் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு இல்லீகலா, அருவருப்பா, வெளியே கூட சொல்ல முடியாத காரியத்தின் மேல் இச்சிக்கிறான் என்றால், அந்த இச்சையின் வழியிலே யார் நடக்கிறானோ அவனுடைய பாவத்தை அவன் தலையிலே சுமர பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இது மாதிரி பொல்லாங்கான இச்சைகளை குறித்து நிறைய காரியங்களே கர்த்தருடைய வேதம் சொல்லுது. பாருங்கள், 1-2 சொல்கிறேன். 1, முறையற்ற பாவ இச்சைகள். ரோமருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 24லிருந்து 28 வரைக்கும் இந்த முறையற்ற பாலியல் இச்சைகள், பாவ இச்சைகள் இப்போ உள்ள காலத்தில் பெருகி இருக்கிறதை பார்க்குறோம். வாலிபர்கள் நடுவிலையும் வயோதிபர்கள் நடுவில் எல்லாம் இப்போல்லாம் அதை பார்த்தீங்கன்னா பெருசாக யாரும் கண்டுகொள்வதில்லை. அந்த அளவுக்கு இந்த பாவங்கள் சர்வசாதாரணமாக சமுதாயத்தில் குறிப்பாக சில வருடங்களுக்குள்ளே தீவிரமாய் பற்றி பரவுகிறதை பார்க்கிறோம். ரோமருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 21லிருந்து 25 வரைக்கும் சொல்லுது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளிலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. உண்மையான தேவனை உண்மையாக ஆராதிக்கலை. இப்போ தேவனை ஆராதிக்கிறத கூட இச்சைக்குரியதாக மாற்றிட்டாங்களே. அவர்கள் தேவனை ஆராதிக்கலை. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி, 25வது வசனம் சொல்லுது, தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லை. 24 சொல்லுது, இதன் நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரத்தை அவமானப்படுத்தத்தக்கதாக அவர்களை கர்த்தர் அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அதனால் அவர்கள் சுபாவப்படி காரியங்களை செய்யாமல் ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும் அவலட்சணமானதை நடப்பித்தார்கள் என்று வேதம் சொல்லுது. அவர்களை கேடான சிந்தனைகளுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் என்று வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. துர் இச்சைகள், துன்மார்க்கமான துர் ஆசைகள் வேதத்தில் ரோமருடைய புஸ்தகம் 13:14 சொல்லுகிறது, துர் இச்சைக்கு ஏதுவாக உடலை பேணாமல் இருப்போமாக. துர் இச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். ஒரு ட்ரெஸ் போடுற மாதிரி இயேசுவை மேலே தரித்து கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் என்னை அடையாளம் சொல்கிறதுனா எதை வச்சு அடையாளம் சொல்லுவீங்க? ப்ளூ சட்டை போட்டிருக்கிறாரு, என் வஸ்திரத்தை வைத்து அடையாளம் சொல்லுவீங்க.
எனக்கு உள்ளே இருக்கிற ஆளை பற்றி உங்களுக்கு தெரியாது. வெளியே பார்க்குற வஸ்திரம்தான் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறது. இயேசுவை தரித்து கொள்ளுங்கள்னா உங்களை டக்குன்னு பார்த்த உடனே அவர்கள் இயேசுவை தான் அடையாளமாக பார்க்கணும். அது மாதிரி நீங்கள் இயேசுவை உங்கள் மேலே வஸ்திரத்தை போல தரித்து கொள்ளுங்கள்னு சொல்கிறார். அடுத்து கர்த்தர் அருவருக்கிற பொல்லாங்கான இச்சை மோக இச்சை. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4:4 சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடியே நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படிக்கு அறிந்து அதுபடி நடந்து கொள்ளுங்கள். அப்போ இதெல்லாம் பொல்லாங்கான காரியங்கள், மோக இச்சை, அப்புறம் அவலட்சணமான இச்சைகள். ரோமர் 1வது அதிகாரத்தில் சொன்ன மாதிரி ஆணோடைய ஆணும் பெண்ணோடைய பெண்ணும் அவலட்சணமானது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலாச்சாரம் ரொம்ப தீவிரமாக பெருகி வருகிறது. இது எங்களுடைய பிறப்பு உரிமைன்னு சொல்லி அதை உரிமை பாராட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்த காரியம் பார்க்குறோம், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறது. அது நமக்கு தகுந்த ஒரு ஆதாயம் அல்ல. அதை இல்லீகலாக எதையாவது செய்து ஒருவனை மிரட்டி அல்லது திருடி ஒருவனிடத்தில் பொய்யான காரியத்தை சொல்லி, இன்றைக்கி கர்த்தருடைய ஊழியர்களை நிறைய பேர் பொய்யை சொல்லி, பார்க்காததை பார்த்தேன் கேட்காததை கேட்டேன்னு சொல்லி கள்ள உபதேசங்களை சொல்லி அவர்கள் இச்சிக்கிற மாதிரி போதகங்களை பண்ணி அவங்க அது மூலம் காசு சேர்க்குறாங்க பாருங்கள். அது இழிவான ஆதாயம். இழிவான ஆதாயம். ஒரு பணத்துக்காக கர்த்தருடைய வார்த்தையை விலை பேசுகிறானே, கர்த்தருடைய வார்த்தையை மாற்றி பேசுகிறானே, ஒரு பிழையாமை போல அந்த பணம் அருவருப்பானது. இது பேர் தான் இழிவான ஆதாயம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, அந்தபடியே உதவிக்காரர்கள், உதவிக்காரர்னா ஊழியத்தில் உதவி செய்கிறவங்க, சபையில் இருப்பாங்க, மூப்பர்கள், கண்காணிகள், இப்படி இருக்க உதவிக்காரர் எப்படி இருக்குன்னா, மதுபான பிரியராயிராமலும் இரு நாக்குள்ளவர்களாயிராமலும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவர்களும். அந்த இழிவான ஆதாயம் அப்படின்னா ஊழியத்திலிருந்து அதை மாற்றி பேசி அல்லது எதையாவது சொல்லி அதன் மூலம் ஒரு பொருளை சம்பாதிக்கிறாங்க பாருங்கள், அது இழிவான ஆதாயம். அந்த ஆதாயத்தை இச்சிக்கக்கூடாது. இதெல்லாம் பொல்லாங்கானவைகள் மேலே வருகிற இச்சைகள் என்று வேதம் சொல்லுது. கடைசி ஒன்று சொல்கிறாங்க, 2 தீமோத்தேயு 2:22, அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. பாலியத்துக்குரியன்னா ஒரு மனிதனுடைய சரீரத்தில் இந்த பாலிய பிராயத்தில் ஒரு டீனேஜில் அல்லது வாலிப வயசில் வரக்கூடிய இச்சைகள், மாம்ச இச்சைகள், அவைகளுக்கு விலகி ஓடணும். இதெல்லாம் பொல்லாத இச்சைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இச்சையிலேயே பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று சாதாரண காரியம், வெங்காயத்தை, வெள்ளைப்பூண்டை, கீரைகளை, கொமிட்டி காய்களை போன்றது. ஆனால் அதன் மேலே கொள்கிற இச்சை பாவம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இல்லீகல், விபச்சாரம், வேசித்தனம், குடி, வெறி, அதன் மேலே இச்சை, பாட்டிலு குடிக்கணும், வாங்கணும், சரக்கு அப்படின்னு எத்தனை பேர் திரியிறத பார்க்குறோம். இதெல்லாம் பொல்லாங்கான இச்சை. 3வது ஒரு இச்சை இருக்கிறது, பிசாசுனுடைய இச்சை. கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் சில காரியங்களை குறித்து நம்ம ஆழமாக அறிந்து கொள்ள போகிறோம். இன்றைக்கி நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். மிச்சம் இருக்கிறத நீங்கள் தியானிச்சு வைங்க. அடுத்த வாரம் பிரசங்கபீட நிகழ்ச்சியில் நம்ம இதை குறித்து மேலதிகமான தகவல்களை தியானித்து பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருந்து பேசி இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடங்கொடாமலும் தேவனுடைய கோபத்திற்கு உள்ளாகி விடாமலும் நம்மை தம்முடைய செட்டையிலே பாதுகாத்துக் கொள்வாராக. அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் தேவ ஆவியானவர் அசைவாடுவாராக. ஆண்டவரை ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கிருபை இறங்குவதாக. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவரே, கர்த்தருக்குள்ளே நாங்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஞான போஜனத்தை புசிக்கிறவர்கள், ஞான பானத்தை பருகுகிறவர்கள், கர்த்தருடைய வீட்டிலே வாசம் செய்கிறவர்கள். எல்லாம் உண்மைதான். ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் கர்த்தர் விரும்பாத காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது நாங்களும் கர்த்தருடைய கோபத்துக்கு தப்பிக்கொள்வதில்லை என்கிற எச்சரிக்கை வார்த்தைகளை இந்த நாளில் நீர் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வழிகளை சீர்தூக்கி பார்க்கவும்
எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் சமன் செய்து பார்க்கவும், நாங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தருக்குள்ளே கர்த்தருடைய காரியங்களை நிறைவேற்றவும் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். இந்த புதிய வாரத்திலும் அவருடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து கொண்டருளும். அவர்களுடைய எல்லா பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்தித்தருளும். குடும்பத்தில் இருக்கிற வாலிபர்களை, குழந்தைகளை, வேலைக்கு போகிறவர்களை, வயதான பெரியவர்களை ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து நான் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களையும் கர்த்தருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து என் ஜெபத்தை கர்த்தர் ஏற்று உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மோடு தம்முடைய வாயின் வார்த்தைகளை வெளிப்படுத்தி பேசினார். ஆராதித்தோம். கர்த்தருடைய ஆவியின் பிரசன்னத்தை உணர்ந்தோம், ஜெபித்தோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார் என்ற விசுவாசத்தை பெற்றுக்கொண்டோம். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்தோம். நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வை பெற்றுக்கொண்டோம். இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து கொடுத்த தேவன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே நாம் நம்மை சந்தித்து கொள்ளவும் இன்னும் பல காரியங்களை பேசவும் அனுக்கிரகம் தருவாராக. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.